நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றாய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற இந்த நல்ல தயவுக்காக, இந்த நல்ல இரக்கங்களுக்காக, இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட தகப்பனே அப்பா கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தனை எண்ணங்களை ஆட்டிடியூடை ஆண்டவரே பிஹேவியரை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தொட்டு சுகப்படுத்தி உம்முடைய பாதையிலே, உம்முடைய செவ்வையான பாதையிலே நீர் எங்களை நடக்க செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியாய் நீர் செய்ய போகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பாடல் பகுதி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, ஆராதனை பகுதி ஆண்டவரே, ஜெப வேளை, சங்கீத பகுதி ஆண்டவரே, வார்த்தை பகுதி எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம் தகப்பனே. நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு கீழாக தகப்பனே நீர் இதை நடத்தி ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கரங்களிலே தருகிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்து எங்களை நடத்த கிருபை தரும்படியாய் செபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 18வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடு கூட எழச் செய்தி. குற்றம் செய்த
சொன்னதால் மரித்திருந்தோம், கிருபையினால் இரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தி, கிருபையினால் இரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்கார செய்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினரே, புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினரே. மத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினரே, சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தை நீர் அகற்றி நீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு என்று சொல்லி நன்றி பலிகளை ஆண்டவரே அப்பா, நன்றி பலி பீடத்தை இந்த பூமியிலே கட்டுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தரும்படி ஆயுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சகல நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சகல காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக ஆண்டவரே நீர் எங்களோடு வந்து எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். குற்றங்களிலிருந்து விடுதலை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தகப்பனே, இந்த பூமியிலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக நீர் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றிகள் அந்த உள்ளத்தோடு நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 2வது பேஜில் 3வது பாடலை சந்தோஷமாய் நாம் பாடி நம்முடைய சகல காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்தி வருகின்ற அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம் என்று சொல்லி அறிக்கை செய்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும், எல்லாரும் வாய்களை திறந்து, ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும்,
நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நீர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்தி ஆண்டவரே சந்தோஷமாய் நீர் எங்களை இருக்க செய்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களுக்கு பாதைகளை செவ்வையாய் நீர் எங்களுக்கு நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. நம்முடைய கரங்களில் அதே சந்தோஷத்தோடு நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி பாடல் புத்தகத்தில் 3வது பேஜில் 3வது பாடலை பாடி நாம் அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் எல்லோரும் இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் இருக்கின்ற இடங்களில் எல்லோரும் நான் எழுந்து நின்று தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 3வது பேஜில் 3வது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். सर्व सृष्टिக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று நிலைப்பா. வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லை,
துதிகானம் தொனித்து மகிழ்வார். உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றோ உனக்கில்லையே. துதிகானம் தொனித்து மகிழ்வார். அல்லேலூயா, 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 ஆமென். கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. சத்கிரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உண்மையிடா படைக்கின்றோமே, எங்குகின்றோம் ஆசி பெறவே. வாய்களை திறந்து எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடா படைக்கின்றோமே, எங்குகின்றோம் ஆசி பெறவே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். சங்கீதம் 46, சாம்ஸ் 46, சங்கீதம் 46, சாம்ஸ் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். परमेश्वर हमारा शरण स्थान और बल है, संकट में अति सहज से मिलने वाला सहायक. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் इस कारण हमको कोई भय नहीं, चाहे पृथ्वी उलट जाए और पहाड़ समुद्र के बीच में डाल दिए जाएं. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம்.
चाहे समुद्र गरजे और फैन उठाए और पहाड़ उसकी बाढ़ से कांप उठे। ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். एक नदी है जिसकी नहरों से परमेश्वर के नगर में अर्थात परम प्रधान के पवित्र निवास भवन में आनंद होता है। தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். परमेश्वर उस नगर के बीच में है, वह कभी टलने का नहीं, पाँव फटते ही परमेश्वर उसकी सहायता करता है। ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. जाति जाति के लोग छल्ला उठे, राज्य राज्य के लोग डगमगाने लगे, वह बोल उठा और पृथ्वी पिघल गई। சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். सेनाओं का यहोवा हमारे संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। பூமியிலே பாழ்கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். आओ यहोवा के महाकर्म देखो कि उसने पृथ्वी पर कैसा कैसा उजाड़ किया है। அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணினார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். वह पृथ्वी की छोर तक लड़ाइयों को मिटाता है, वह धनुष को तोड़ता और भाले को दो टुकड़े कर डालता है और रथों को आग में झोंक देता है। நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். चुप हो जाओ और जान लो कि मैं ही परमेश्वर हूँ, मैं जातियों में महान हूँ, मैं पृथ्वी भर में महान हूँ। சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். सेनाओं का यहोवा हमारे संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। இந்த சங்கீதத்திலே இந்த 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 1வது வசனம், the verse 1வது வசனம் நமக்கு சொல்கின்றன, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மானவர். If we read in English, God is our refuge and strength, a very present help in trouble. God is our strength, God is our refuge and strength, a very present help in trouble. In all the difficult situation, God is our refuge and strength. நம்முடைய அடைக்கலமும் நம்முடைய நமக்கு பலனும் அடைக்கலமும், நம்முடைய ஆபத்து காலத்தில் அவர் துணையுமாய் அவர் இருக்கிறார். முதல் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். First verse we read like this, so he is our refuge and strength in all our troubled situations. And then the verse 7 says, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. God of Jacob is our refuge. Verse 7 says, the Lord of hosts is with us. The Lord is with us and he is our refuge. He is our refuge. தமிழிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கக்கூடிய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலமாகவும் அவர் நமக்கு இருக்கிறார். 11வது வசனத்திலே the verse 11
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேம் வேர்ஸ். ஓகேவா? So God is confirming today to us, God is our refuge. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், நமக்கு அவர் துணையாய் இருக்கிறார். God is our refuge and strength. When God is our refuge and strength, you see there are some situations when you read the verse 2. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். The verse 2 and 3, you see in this verse, you can see backside what is the picture, what you are seeing is the same thing. Therefore we will not fear, though the earth be moved and though the mountains be carried into the midst of the sea. Though its waters roar and be troubled, though the mountains shake with its swelling. If this situation comes also, what? We will not be afraid. We will not be fear. Because God is our refuge and God is our strength. Why this psalm is written? Why this psalm we are reading here? Maybe some difficult situations we may have to face. God is preparing us. If the difficult situations, if it is eager, so do not fear. Do not fear, because I am your refuge. I am your refuge. Whatever comes ahead, God is reminding us today, do not fear, because I am your refuge. என்ன காரியங்கள் நாம் வரக்கூடிய காலங்களிலே, வரக்கூடிய நாட்களிலே நாம் ஃபேஸ் பண்ணுவதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். அண்ட் காட் வாட் இஸ் நம்மளுடைய ப்ராமிஸ் என்ன? இந்த வருடத்தினுடைய ப்ராமிஸ், நான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமாக இருக்கிறேன். பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருப்பது போல இருக்கும், ஆனால் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை நடத்துவது நானாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபையாய் நம்மளோடு பேசி கொண்டிருக்கின்றார். அந்த 6வது வசனத்தை வாசித்தாலும், ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் என்ன, வாட் எவர் த சிச்சுவேஷன் கம்ஸ் ஆன் திஸ் எர்த், do not fear. That is the message. God is a refuge to us. By this Psalms, God is speaking to us. This is the thing. So we all come and we all take these words in our mind. Let Holy Spirit lead us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகளை நம்முடைய சிந்தைக்கு நேராக நாம் கொண்டு வந்து, தியானத்துக்கு நேராக நாம் கொண்டு வந்து, நாம் கடந்து வந்த பாதைகளிலும் அநேக கொந்தளிப்பு போல அநேக பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கை நம்மை கடந்து வந்த நேரத்திலும் நம்மை பாதுகாத்து தேவன் வழிநடத்தி வந்தார். அதே தேவனை தான் நாம் இன்றும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். நம்மை தொடர்ந்து பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அந்த ஒரு உணர்வோடு நம்ம எல்லோரும் தேவனை தனித்தனியாக நாம் இந்த நேரத்திலே நாம் ஆராதிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5:14. Matthew 5:14. 5:14. Yeah, 5:14, 1:4. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. You can take read in Hindi. Bible is not there. Yeah. Take the Bible from the Bible, not from the mobile. Try to avoid while in the worship and in the church. If it's get times also, no problem. You are the light of the world. A city that is set on the hill cannot be hidden. तुम जगत की ज्योति हो, जो नगर पहाड़ पर बसा हुआ है, वो छिप नहीं सकता. Yeah. நாம் வாசிக்கிறோம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாதா? மறைந்திருக்க மாட்டாது. அது நாம் எல்லோரும் இந்த காரியத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு மலை உச்சியிலே இல்லை மலை இடத்திலே என்ன இருந்தாலும் அந்த இடத்தை கடந்து செல்கிற மக்களுக்கு என்ன செய்யாது? தெரிந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த வார்த்தை நமக்கு செல்கின்றன. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது? மறைந்திருக்க மாட்டாது. The verse telling, a city that is set on hill cannot be hidden. When we are walking or going towards or near the mountain, near the hill, if a city is there in the hill, that cannot be hidden because it is very high, and the people, those who are walking, they can see clearly the city. That is what the word is telling. The city on a hill cannot be hidden. If you are standing for God, and you are taking all the steps for His glory, for His kingdom, this cannot be hidden. The people around you will come to know that you are taking steps. How we can become a city on a mountain, on a hill? That is what we are going to meditate today. If you and me are not city on the mountain, how we can be a city on the mountain? There are some steps we have to take in our life. Those will lead, or those will take us a city on the mountain. First thing, இப்பொழுது இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போவது என்னவென்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இல்லாமல் இருக்கலாம். எப்படி நீங்கள் உங்களை மலையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாக தேவன் மாற்ற முடியும்? அதற்கான நாம் என்னென்ன கமிட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை மாத்திரம் இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். முதலாவதாக பிரசங்கி 8வது அதிகாரம் 1வது வசனம். Ecclesiastic chapter 8 verse 1. பிரசங்கி 8வது அதிகாரம் 1வது வசனம்.
ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். Who is like a wise man and who knows the interpretation of a thing? A man's wisdom makes his face shine, and the sternness of his face is changed. Sternness of his face is changed. Hindi you can read. बुद्धिमान के तुल्य कौन है और किसी बात का अर्थ कौन लगा सकता है? मनुष्य की बुद्धि के कारण उसका मुंह चमकता और उसके मुंह की कठोरता दूर हो जाती। So in this, a man's wisdom makes his face shine. கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஞானம் நம்மளை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். நம்மளை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானம் நம்ம என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். இப்போ who is a wise man? There is a question. Who is a wise man? காரியத்தின் தற்பரியத்தை அறிந்தவன் யார் அப்படின்னா, and who knows the interpretation of a thing? Interpretation means to explain or to handle a system or a thing, a situation. Interpretation means to interpret between you and other person, or between two people you are interpreting. You are listening to him and you are conveying to other person. So there will be a center person, must be a wise man who can interpret the things. And ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? There is a man on this earth. We always need a guidance. We always need a guidance. Guidance from whom? A man who has got a wisdom on particular subject. Right? If we are sick, we seek for the doctors, not for the engineers. If we are sick, we seek for the doctors, not for the engineers. நாம் உடல் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் யாரை தேடுகிறோம்? டாக்டரை, மருத்துவரை நாம் என்ன செய்கின்றோம்? தேடுகின்றோம். என்ஜினியர்ஸை நாம் என்ன செய்வதில்லை? தேடுவது இல்லை. ஏன் சொன்னால், உடல் பலவீனமாய் நாம் இருக்கும் பொழுது அதை யார் தான் சரி செய்ய முடியும்? அதை ஒரு டாக்டர் தான், அதை ஒரு மருத்துவர் தான் என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். அதனால நம்ம யாரை தேடுறோம்? ஒரு மருத்துவரை நாம் தேடுகின்றோம். அந்த மருத்துவரிடத்தில் என்ன காணப்படுகிறது? சகல காரியங்களும் அவர் அறிந்தவராக இருப்பார். ஒரு மருத்துவத்தை குறித்து, நம்மளோட உடலை குறித்து அறிந்தவராக இருப்பார். நாம் என்ன பிரச்சனையோடு போகிறோமோ அதற்கான கரெக்ட் சொல்யூஷனை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். அதுதான் என்னது? விஸ்டம். ஞானம் உள்ளவன் யார்? அந்த பர்டிகுலரான அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த காரியத்திற்கு அவர் என்ன கொடுக்கிறார்? அவர் ஒரு மருந்தை நமக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்கின்றார். அது என்னது? விஸ்டம். அதுபோல் நம்மளிடத்தில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி பிரச்சனை, இல்லை ஏதாவது ஆலோசனைகள் கேட்குறதற்கு, இல்லை வேதத்தை எப்படி நாம் வாசிப்பது, மெடிடேட் பண்ணுவது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு சில போதகர்களை, லீடர்ஸை, எல்டர்ஸை அணுகும் பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சரியாக அவர்களுக்கு கைட் பண்ணக்கூடிய அளவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்திருக்க வேண்டும். Some people will come to the church and ask us how to read the Bible and how to meditate, how I can represent Jesus Christ to the world, to the people, to unknown people. These are the things they ask to the
church leaders, pastors and elders, something like that. So a man, he has to be properly guide him, properly give him the informations. That is called the wisdom is. At a right time and a right solution we have to give, that is the wisdom. So this is very important to live on this earth and to be a leader among this people, in the world. The wisdom is more important. Knowledge is important as well as the wisdom is more important. Where we have to apply what? That is called wisdom. Knowledge is reading the Bible, knowing the things. These all are knowledge. And where we have to apply what? That will be a wisdom. வேதத்தை நாம் வாசித்து நம்மளுடைய அறிவை நாம் என்ன செய்யலாம்? பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் எந்த நேரத்தில் எந்த வார்த்தை எந்த இடத்திலே நாம் அப்ளை பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுதான் என்னது? ஞானம். அப்போ அந்த ஞானம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியிலே நாம் வளர வேண்டும். எப்படி நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். இன்னொரு வார்த்தையை நான் காட்டுகிறேன். நீதிமொழிகள் 9:10. நீதிமொழிகள் 9:10. Proverbs chapter 9 verse 10. Proverbs chapter 9 verse 10. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding. यहोवा का भय मानना बुद्धि का आरंभ है और परम पवित्र ईश्वर को जानना ही समझ है. கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கும் பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ ஞானம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருகும் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் காணப்படுகிறதோ அந்த மனிதனுக்கு என்ன உண்டாகும்? அவன் ஞானத்திலே வளர்ந்து கொண்டு வருவான். A man who is having the fear of the Lord will grow in wisdom. If you want to grow in wisdom, first of all you should have the fear of the Lord, not fear of the man. If you want to grow in wisdom, you need to have a fear of the Lord. Then you will grow in wisdom. This is the basic thing. If you want to grow in wisdom, first thing you should have the fear of the Lord. ஞானத்தில் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு உருவாக வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகிறதோ, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படி உண்டாகும்? ஒரு மனிதனுக்கு கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ப்ராவர்ப்ஸ் செகண்ட் பார்ட் நமக்கு என்ன சேர்த்து இருக்கு? 9-10 உள்ள செகண்ட் பார்ட். And the knowledge of the Holy One is understanding. The knowledge of the Holy One is understanding. Holy One, when he will become holy? When he will read the Bible. எப்பொழுது அவன் பரிசுத்தனாய் மாற வேண்டும்? பரிசுத்தனாய் மாற முடியும்? வேதத்தை கண்டினியூஸாக வாசித்து பாவம் என்னது, பரிசுத்தம் என்னது என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தராக இந்த பூமியிலே வாழ முடியும். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய முடியும்? வாழ்வதற்கு ஆரம்பிக்க முடியும். அப்போ வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? பாவம் எது, பரிசுத்தம் எது என்று சொல்லி நாம் நம்மை வேதத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இது ரெண்டையும் என்ன செய்ய முடியும்? பிரித்து வாழ முடியும். How you will become a holy?
When you read the word of God again and again, then you will come to know which is sin and which is not sin. If you are not committing the sin, you are becoming holy in your life. You are becoming holy in your life. If you are reading the word of God, you will get the knowledge. And once you get the knowledge, and when you apply in your life, you will become holy in your life. You know which is sin and which is not sin. If you are not committing sin, you will grow automatically in holiness. If you are once you are growing in holiness, and if you are increase, fear of the Lord will increase automatically. Fear of the Lord will increase automatically when you read the Bible more and more. When you will come to know the what are the sins in our life. And if you are avoiding the committing the sin in our life, you will become holy. And fear of the Lord will increase. And then wisdom will automatically increase. That is what we are seeing today. How we will get the wisdom more and more in our life. Basic is a Bible. Today morning I just listened one clip. Victoria is one of the king in the London. And someone went and asked her, how you are in the small country and you are ruling the world? How it is possible? And she told a man who asked this, she told that she took a Bible and showed, because of this, I am ruling the world. From where you get the wisdom and knowledge? She said, I got it from the Bible. It is not a story, it is a history. When you read Word of God more and more, you will have a wisdom, you will increase in wisdom. Daniel 12:3. Daniel chapter 12 verse 3. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். Twelve verse 3. Hindi, if you can taken, you can read. तब सिखाने वालों की चमक आकाश मंडल की सी होगी, और जो बहुतों को धर्मी बनाते हैं वे सर्वदा तारों के समान प्रकाशमान रहेंगे. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். Those who are wise shall shine like the brightness of the firmament, and those who turn many to righteousness like the stars forever and ever. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். So once you become a wisdom or wise man, what will be in your life? You will shine on the world where you are living. Okay? This is the most important thing. Malayin, the city on a hill will not be hidden.
Once you become a wise man, always you will be shining. Always you will be shining. People will come to you for many things, for suggestions, for advice, for spiritual guidance, for church planting. There are many things on this earth. People will come to you once you are set yourself on the hill. For that basic, nothing. You need to read the Bible and gain the knowledge and apply in your life, and you will become a wise man slowly. நீங்கள் இந்த பூமியிலே சதா காலங்களிலும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். வேதத்தை கரங்களில் எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளர வேண்டும். அந்த வாசிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன ஆவீர்கள்? ஞானவானாய் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அப்படி ஞானவானாய் நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது, like the righteous of the Philemon, those who turn many to righteousness, அநேக ஜனங்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? நீதிக்குட்படுத்த முடியும். எப்பொழுது நீங்கள் ஞானவானாய் இந்த பூமியிலே வாழும் பொழுது அநேக ஜனங்களை ரைச்சியஸுக்கு நேராக, நீதிக்கு நேராக திருப்புவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அது நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேகரை ரைச்சியஸுக்கு நேராக, நீதிக்கு நேராக திருப்பிக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் சதா காலங்களிலும் இந்த பூமியிலே கர்த்தருக்காக ஜொலித்து கொண்டிருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர போதுமானவராக இருக்கிறார். இதே காரியத்திலே நாம் நிலை நிற்பதற்கு இன்னும் ஒரு சில ஸ்டெப் நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டி இருக்கின்றன. முதலாவது நான் சொன்னேன், வேதத்தை கண்டினியூஸாக வாசிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளர வேண்டும். அப்பொழுது ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே இருக்கும். I said first to read the Bible, to meditate the word of God, and then you will automatically have a fear of the Lord, and then the wisdom will increase in your life. This is the first step. And then God is using you to turn to unrighteous to righteous many. God will help you to turn unrighteous people to righteous. Many people will turn to you. To be shine ever in the life. To shine ever in the life. இந்த உலகத்திலே சதா காலங்களிலும் நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்திலே நிலை நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14 16 முடிய. Philippians chapter 2 verse 14. (14, 15 and 16). सब काम बिना कुड़कुड़ाए और बिना विवाद किया करो, 14 to 16. ताकि तुम निर्दोष और भोले होकर टेढ़े और हठीले लोगों के बीच परमेश्वर के निष्कलंक संतान बने रहो, जिनके बीच में तुम जीवन का वचन लिए हुए जगत में जलते दीपक की नाई दिखाई देते हो, कि मसीह के दिन मुझे घमंड करने का कारण हो, कि ना मेरा दौड़ना और ना मेरा परिश्रम करना व्यर्थ हो। Do all things without murmuring and disputing, that you may become blameless and harmless children of God without fault in the midst of a crooked and perverse generation, among whom you shine as lights in the world, holding
first the word of life, so that I may rejoice in the day of Christ, that I have not run in vain or labored in vain. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். What we are going to insist on this, the 14, the second part, the verse 14, the second part is the children, no, fifth, okay, this is little different. Philippians 2:14-15. Okay. The children of God without fault in midst of a cooked preserves. Okay, 16, verse 16. Holding the first, the word of life. That is what we are going to insist on this. The verse 16 in English, it is 16. What is in Hindi? कि मसीह के दिन मुझे घमंड करने का कारण हो. Holding fast the word of life. The word of life. That is what we are going to meditate. So that I may rejoice in the day of Christ. I have not run in vain and laborer in vain. What you are having? The word of life. ஜீவ வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கை கொண்டிருக்க வேண்டுமாம். முதலாவது நாம் பார்த்தோம். The first thing we said, we need to meditate, we need to read the word of God, and then the second is we need to practice the word of God in our life. Word of God in our life. That is what it says. Holding fast the word of life. ஜீவ வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டிருக்க வேண்டும். ஜீவ வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். That verse comes in the among whom you will shine as lights in the world. Who will shine as the lights in the world? Who will shine? A man who has got a life of word in his life. ஜீவ வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய கரங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சுடர்களைப் போல இந்த பூமியிலே என்ன செய்வீர்கள்? பிரகாசிப்பீர்கள். சுடர்களைப் போல நீங்கள் இந்த பூமியிலே பிரகாசிப்பீர்கள். பாருங்க, you can Yohan 6:68. You can read the word Yohan 6:68. John 6:68. You can turn the word John 6:68. John 6:68. शमौन पतरस ने उसको उत्तर दिया कि हे प्रभु, हम किसके पास जाएं?
अनंत जीवन की बातें तो तेरे ही पास हैं। So, you read, then the Simon Peter answered Jesus, Lord, to whom shall we go? You have the words of eternal life. You have the words of eternal life. You read in Tamil, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. உம்மிடத்தில் உண்டே. What I read in Philippians, we read the word of life. Who is having the word of life? Jesus Christ. And Peter is answering. Jesus is asking Peter, if you want, you can also go. If you want, you can also go. But what Peter is answering, okay, I am going. He did not say. He said, where I will go, Lord? You have the word of eternal life in you. Where I will go, I will be with you. பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கும் போக மனதிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? போகலாம் என்று சொல்கின்றார். பட் பேதுரு அந்த இடத்திலே பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறார்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளன, உம்மை விட்டு நாங்கள் எங்கு போவோம்? உம்மை விட்டு நாங்கள் எங்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ஒரு வார்த்தையை கேட்குறார். அதனால் பீட்டர் என்னன்னாரு பார்த்தீங்களா? பரலோகத்தின் திறவுகோலை இயேசு கிறிஸ்து அவருடைய கரங்களிலே கொடுத்தார். Because Peter did not go away, what Peter got? The key of heaven Jesus has given to Peter. Because only one word he said, I will not go away, Lord. Whatever the situation comes in my life, I will not leave you and go, Lord. You have the eternal life. You have the eternal word, eternal life. ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. The word of life is in you, Lord. I will not go away from you. Meditate on word of God and put it to practice. You will become a wise man in your life, and you can sustain forever as a wise man. When you say to Jesus Christ, Lord, I will not go away, you have the eternal life. You have the eternal life. I will not go away from you. ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அதனால் உம்மை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். உம்மை விட்டு நான் எங்கும் தூரம் போக மாட்டேன். Second Corinthians 3:17 and 18. Second Corinthians 3, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். प्रभु तो आत्मा है, और जहाँ कहीं प्रभु का आत्मा है वहाँ स्वतंत्रता है। परंतु जब हम सब के उगाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है, जिस प्रकार दर्पण में, तो प्रभु के द्वारा जो आत्मा है, हम उसी तेजस्वी रूप में अंश अंश करके बदलते जाते हैं। Second Corinthians 3:17 and 18.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபப்படுகிறோம். We said to Lord, Lord, we will not go away. So God said, you will shine forever. You will shine forever. Then next, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. And the Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is a liberty. The Lord is Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. If you want to be a liberated, if you want to be a liberty in your life, you have to be filled with Holy Spirit. You have to be filled with Holy Spirit. And we all with unveiling face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. You will become glory to glory. நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வரும் பொழுது. பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வந்துட்டோன்னா நம்ம எப்படி இருப்போம்? மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே இருப்போம். மறுரூபப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவனுடைய முகத்தில் என்ன உண்டாகும்? ஒரு பிரகாசம் உண்டாகும். என்ன உண்டாகும்? பிரகாசம் உண்டாகும். If you are filled with the Holy Spirit and you are sitting among some people, the people will come to know that your face is shining. Your face is shining when you are filled with the Holy Spirit. When you are filled with the Holy Spirit, you will be shining. You will be shining. Lord will make you to shine. You are reading Word of God, you are meditating and putting into practice, you are becoming more and more in wisdom, and then Holy Spirit comes and fills you. Once you are filled with the Holy Spirit, again your face is shining more and more. This is the process of being a set in hill. God will make you as a city in the hill. This process should happen in your life. You have to be filled with the Holy Spirit, and then you will become shining more and more forever. In one more word we can read 2 examples. We can see how the people are brought from zero to shining stage. Zero to shining stage. First we see the Peter. We saw one example about Peter. First we see about him.
Matthew 4. I will go a little faster, no need to turn. I will go a little faster because there is a time already gone. It's just an example I am giving. Yes, you can listen. Okay. மத்தேயு 4வது அதிகாரம் 18 22 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே 4 ஃபிஷர்மேனை மீன் பிடிக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், அவர்களை அழைக்கின்றார். அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, அவர்கள் 4 பேரையும் ஆண்டவர் இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைக்கின்றார். அவர்கள் பின்பற்றி செல்கிறார்கள். அதில் ஒருவர் யாராக இருக்கின்றார்? பேதுருவாக இருக்கின்றார். God is calling Peter, John and James and Andrea when they were fishing and repairing the net, and Jesus said, come and follow me. Immediately they went and followed him. First they were fishermen. No one knows. In the village, if you ask them, people go and ask, Peter, some people near to him will come to know, yeah, he is a Peter, and he will guide. And if you go and ask to 2-3 village apart, they say, no, we don't know. We don't know him. And when they followed Jesus, they are little becoming more familiar because they are walking with Jesus Christ. They are walking with Jesus Christ, and then they are following the word of God, and every time whenever Jesus goes for prayer, and they are going, and then they are becoming like leaders in that among that village wherever Jesus goes. Understand? Jesus is not in one place. Wherever Jesus goes, they are going along with him, and they are becoming, okay, these people are working with Jesus. They come to know. Some people come to know. After the death of Jesus Christ, this word you can take, Acts 2. And then one time Peter said, I will not go away because the eternal life is in you. There is a test. So he didn't go. And then next, Jesus' death, and then he sent the Holy Spirit. A man filled with the Holy Spirit. You can see 4. Acts 2:4. You can read. और वे सब पवित्र आत्मा से भर गए, और जिस प्रकार आत्मा ने उन्हें बोलने की सामर्थ्य दी, वे अन्य भाषा बोलने लगे. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள் தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். என்ன நடக்கிறது? What is happening there? They are filled with the Holy Spirit. God is filling them with the Holy Spirit. They are filling. Holy Spirit is coming upon them and in them, and they are getting power. And then what they are doing? He is preaching the word of God, and many come to know. He is a fisherman. He says he was with Jesus for some time, and now he became a light to the world. Now nobody can leave him. People are trying to come shadow of him to be healed. Who was he? Who was he earlier? Fisherman. Just catching the fish. When he come to the Lord, when he read the word of God, and when he traveled along with Jesus Christ, and when he is filled with the Holy Spirit, his life is set on the hill. Now he is a city. People will come to him. People are going to him. People want to go to him to be healed. That is the anointing he has got. The same God is living today in our midst. அதே தேவன்தான் இன்றும்
நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பேதுரு மீன் பிடிக்கிறவராக காணப்பட்டார். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக காணப்பட்டார். சீஷர்களில் ஒருவராக காணப்பட்டார். சீஷர்களில் ஒரு முன்னுரிமை கொடுத்து கர்த்தர் அவரை நடத்தி வந்தார். ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, உம்மை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லி அவர் அறிக்கை பண்ணுகிறார். பின்பு இயேசு கிறிஸ்து மரித்து போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வருகின்றார். அவர்களை உலகத்திற்கு அவர் எடுத்து காண்பிக்கின்றார். This should be the process in our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரகாசமடைய கர்த்தர் நம்மை நடத்துகின்ற வழியாக காணப்படுகிறது. இது ஒரு சின்ன செய்திதான். இதை நாம் ஆழமாய் இன்று தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். This is a small message. The small word of God, small message. God helped us to meditate this word today. Let us practice in our life. Let us shine. Let us world to know about you and me. You may think that your church is in this small house. But God is promising it today. He will take us to the world. Let the world will come to know you and me. Because God is living in you, in us. People may say that, no, you are not up to the mark of God. If some people say that, I say, thank God for this. I can sharpen again the holiness in my life. So God is telling you and me, be shine. 3 things you have to practice. Meditate on word of God, apply in your life, and you will become a more wisdom in your life. ஞானவானாய் நீ மாறுவாய். And then long for the Holy Spirit of fullness. You will be filled with the Holy Spirit. Then you will shine. Very small thing God is expecting from us. 4 காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கின்றார். நீங்கள் ஞானவானாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே நீங்கள் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜீவ வார்த்தை உங்களிடத்திலே காணப்படும். வார்த்தைக்கு தியானிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒன்ஸ் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுவீர்கள். உங்களை ஆண்டவர் மலையிலே கொண்டு போய் ஒரு சிட்டியாக உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருவார். The body of Christ Church will be set in the hill one day. If I alive, you will see the glory of God in this church. Amen.